Hello children, நம்ம இப்போ chapter 3ல sum number 17 பார்க்கலாம். sum number 17 வரைக்கும் முதல்ல வரைக்கும் நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்? interest on drawings பார்த்துட்டு இருக்கோம். interest on drawingsல average period method பார்த்துட்டு இருக்கோம். average period methodக்கு நம்ம ஒரு டேபிள் இருந்தது. அந்த டேபிளை கொஞ்சம் பை ஹார்ட் பண்ணிக்கிட்டா பரவாயில்லைதான். டேபிள்ல என்ன பார்த்தோம்? மந்த்லினா quarterly, half-yearly கொடுத்திருந்தா இந்த டேபிள் monthly கொடுத்திருந்தா அதாவது beginning of every monthனா 6.5 6 5.5 ஒரு 0.5 நடுவில் எல்லாமே பாருங்க 6 ஞாபகம் வச்சுக்கிறோம். இது வந்து 0.5 0.5 டிஃபரன்ஸ். இங்க ஆரம்பத்துல இருந்து குறைஞ்சிட்டே வரணும்னு வச்சுக்கோங்க. குவார்டர்லிக்கு பாத்தீங்கன்னா 7.5 6 4.5 half-yearly இருந்தா 963 இந்த டேபிள கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 17th சம்ல என்ன கொடுத்திருக்கு? Kevin and Francis are partners. Kevin draws 5,000 at the end of each quarter அப்படி கொடுத்திருக்கு. அப்போ குவார்ட்டர்ல end of each quarter நம்ம எப்படி பார்க்கணும்? குவார்ட்டர் end. அப்ப end quarterlyன்னு பார்த்தா 4.5 வந்து average periodன்னு தெரியுது. Then interest on drawings கொடுத்திருக்காங்க 6% per annum கொடுத்திருக்கு. interest on drawings for the year ending March 2019 using average period method கேட்டிருக்கு. அப்போ average periodல இப்பதான் நம்ம பார்த்தோம் average period 4.5ன்னு. இப்போ interest on drawingsக்கு formula இருக்கு. என்ன? total drawings into rate of interest into average period by 12. இந்த average period by 12 போட்டுட்டோம். இப்போ ஒவ்வொரு end of quarterலயும் 5,000 எடுக்கிறாங்க. சோ எத்தனை குவார்டர் 1 இயருக்கு? 4 குவார்டர். குவார்டர்னா என்ன? 3 months விட்டு எடுக்கிறாங்கன்னு அர்த்தம். குவார்டர்லி 1 இயர் 4 குவார்டர் இருக்கு. இந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க. சோ 5,000 into 4 6%னால 6/100 average period 4.5 பார்த்தோம். by 12 போட்டு நீங்க வந்து அப்படியே அடிச்சோம்னா 450 வருது. இப்ப நமக்கு ஏன் இந்த 4.5 அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம டைரக்டா இப்படியே எழுதிடலாம். நீங்க டெஸ்ட்ல வந்து எக்ஸாம்ல இவ்வளவு எழுதினாலே உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. ஆனா இந்த 4.5 எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னா இது பாருங்க. இப்ப நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? மார்ச் 31 இயர் எண்டிங்னு கொடுத்திருக்காங்க. அப்போ மார்ச் 31ல முடியணும்னா ஏப்ரல் 1ல இயர் ஆரம்பிக்கும். சரியா? ஏப்ரல் மே ஜூன் இப்படியே ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச்னு முடியும். இப்போ இதுல எப்போ எடுக்கிறதா கொடுத்திருக்காங்க? கெவின் வந்து அட் தி எண்ட் ஆஃப் ஈச் குவார்டர். குவார்டர்னா நம்ம 4 குவார்டரா பிரிக்கிறோம். 1 இயர் 12 months குவார்டரா பிரிச்சோம்னா 3 months வரும். 4 குவார்டரா பிரிப்போம். அப்ப 4 குவார்டர்ல எண்ட் ஆஃப் ஈச் குவார்டர் அதாவது ஒரு குவார்டர் முடிஞ்சு எண்ட். அப்ப ஜூன் 30th அன்னைக்கு 5,000 எடுக்கிறாரு. அடுத்த குவார்டர் ஜூலை ஆகஸ்ட் 30 செப்டம்பர் இது ஒரு குவார்டர். இதுல எண்ட். அப்ப செப்டம்பர் 30th அன்னைக்கு ஒரு 5,000. அடுத்த குவார்டர் அன்னைக்கு ஒரு 5,000. அடுத்த குவார்டர் எண்ட்ல ஒரு 5,000. சோ டோட்டலா அவர் எவ்வளவு எடுக்கிறாருன்னா 5,000 plus 5,000 plus 5,000 plus 5,000 20,000 எடுக்கிறார். சோ 20,000 டோட்டல் டிராயிங்ஸ். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நமக்கு 6/100 கொடுத்திருக்கு. இந்த 4.5 எப்படி வந்ததுன்னா நம்ம ஆவரேஜ் பீரியட்ல என்ன பண்றோம்? 4 குவார்டருக்கும் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்காம பிகினிங் பீரியட் எண்ட் பீரியட் ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்றோம். பிகினிங் பீரியட் எவ்வளவு, எண்ட் பீரியட் எவ்வளவு, 2 நம்பர் போடுறதுனால 2ஆல டிவைட் பண்ணோம்னா ஆவரேஜ் பீரியட் வந்துடும். அப்போ ஃபர்ஸ்ட் பிகினிங் என்ன? ஜூன் 30th அன்னைக்கு அவர் 5,000 எடுத்திருக்காரு. இதுக்கு எவ்வளவு நாள் அவர் இன்ட்ரெஸ்ட், எத்தனை மந்த்ஸ்க்கு அவர் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னா இந்த ஜூன் 30 ஆயிடுச்சு. சோ ஜூனை விட்டுருங்க. அப்போ 1 2 3 4 5 6 7 8 9 months. இந்த 9 monthsக்கு யூசுவலா அட் தி எண்ட் ஆஃப் தி இயர் தான்
நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் பண்ணுவோம். ஸோ என்னைக்கு எடுத்தாரோ அன்னையில இருந்து இயர் எண்டு வரைக்கும் உள்ள மந்த்ஸை கால்குலேட் பண்ணணும். இயர் எண்டு என்ன? மார்ச் 31. ஸோ மார்ச் 31னா ஜூன் 30ல இருந்து என்னன்னா 9 மந்த்ஸ் வருது. இது பிகினிங் பீரியட். எண்டு பீரியட்னு பாத்தீங்கன்னா கடைசியா என்னைக்கு எடுத்திருக்காருன்னா மார்ச் 31 அன்னைக்கு. இயர் எண்டு என்ன? அதுவும் மார்ச் 31 தான். ஸோ இதுக்கு எவ்வளவு பீரியட் அப்படின்னு பார்த்தா எண்டு பீரியட் ஒன்றும் கிடையாது, 0. அப்போ இதுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்க வேண்டாமான்னா இந்த வருஷம் இல்ல, பட் அடுத்த வருஷம் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. ஓகே, இந்த வருஷத்துக்கு இல்ல, அதனால 0 போட்டுக்கிட்டோம். அப்ப 9 + 0 9 டிவைடட் பை 2 போட்டா 4.5 ஆவரேஜ் பீரியட் வருது. ஆவரேஜ் பீரியட் பை 12 தான் ஃபார்முலா. ஏன் இங்க பை 12 போடுறோம்? இது மந்த்ஸ்ல இருக்கு, இத்தனை மந்த்னு போடுறோம். அப்போ 4.5 மந்த்ஸ்ல இருக்கிறதுனால டிவைடட் பை 12 போட்டிருக்கோம். இப்ப இது பாருங்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ்க்கு என்ன கொடுத்திருக்கு? டோட்டல் டிராயிங்ஸ் வந்து 5000 4 டைம்ஸ் எடுத்திருக்கிறாரு. நீங்க 5000 into 4 போடலாம், இல்ல 20,000 கூட போட்டுக்கலாம். 6% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ஆவரேஜ் பீரியட் 4.5/12. இப்படி நம்ம அடிச்சோம்னா 450 வரும். புரிஞ்சிருச்சா? சோ எண்ட் ஆஃப் ஈச் குவார்டர்னா நீங்க குவார்டர்லி அந்த டேபிள்ல ஞாபகம் வச்சுக்கணும். குவார்டர்லின்னு கொடுத்து எண்ட்னு இருந்தா 4.5. இதே குவார்டர்லிய பிகினிங் ஆஃப் ஈச் குவார்டர்னு கொடுத்தா நீங்க 7.5. மிடில் ஆஃப் ஈச் குவார்டர்னு கொடுத்தா 6 எடுத்துக்கணும். எண்ட்னு கொடுத்ததுனால 4.5/12 போட்டிருக்கோம். புரிஞ்சிருச்சா? தேங்க்யூ.